உள்ளவனால தேவன் தன்னை உருவாக்குவதை உணர முடியாது. மாறுபாடு உள்ளவனால் கர்த்தர் தன்னை உடைப்பதை உணர முடியாது. மாறுபாடு உள்ளவனால் தேவன் தன்னை நடத்துகிற பாதையில் விசுவாசத்தோட ஓட முடியாது. இங்க கர்த்தர் சொல்றாரு, அவன் உதடுகளினால் கனம் பண்ணுகிறான், வாயினால் ஆராதிக்கிறான், வாயினால் துதிக்கிறான், ஆனா இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்குது. சரி, எனக்கு பயப்படுறான் அப்படின்னா அது யாரோ சொல்லி கொடுத்த போதனையா இருக்கிறது. மனுஷனுடைய போதனையின்படி பயப்படுறான் அப்படின்னா என்ன? அவர் என்ன அடிச்சிருவார், அவர் என்ன கொன்றுவார், ஏதாவது செஞ்சிருவார், நான் ஆராதிக்கலாம் ஏதாவது பண்ணிடுவார், சபைக்கு போகலாம் ஏதாவது நடந்துரும், ஏதாவது நஷ்டம் வந்துரும். இப்படி அவ ஏதோ ஒன்ன வச்சு பயப்படுறான். பயம் என்பது தீமையை வெறுப்பதே. கர்த்தருக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு பயப்படுற பயம் அதுதான். அது சுத்தமானது, அது உண்மை உள்ளது, அதுல உத்தமம் இருக்குது, அதுல ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. அதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை. மாறுபாடு உள்ளவன் வாயினால் ஆராதிக்கிறான். மாறுபாடு உள்ளவன் இருதயம் கர்த்தரோடு இணையல. அதனாலதான் சொல்றான், நானும் குயவனும் ஒண்ணுதான்.